வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாடா இது என்று கேட்கிற அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் இருக்கு. குறிப்பாக தொண்டாமுத்தூர் கோவையில காதலிக்க மாட்டேன்னு சொன்ன பொண்ணு வீட்டுல பெட்ரோல் குண்டை தூக்கி அடிச்சிருக்கானுங்க. பெட்ரோல் குண்டை தூக்கி எரிஞ்சிட்டு போயிருக்கானுங்க. இன்னொரு பக்கம் மாமூல் கேட்டு மிரட்டி இருக்கிறான். யாரு? தாவேகாவினுடைய ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்கிற ஒரு ஆளு. மக்கள் மொத்தமா திரண்டு ரோட்ல வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நடுராத்திரி 12 மணிக்கு கஞ்சா குடிச்சிட்டு அலப்பறை பண்ணவங்கள அங்க குடியிருக்கிற பெண்கள் தட்டி கேட்ட போது அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள். உயிரை காப்பாத்த போலீஸ் ஸ்டேஷன் போனா போலீஸ் ஸ்டேஷனை மூடி வச்சுட்டு போலீஸ் வேடிக்கை பார்த்திருக்கிறது. என்ன நடக்குது தோழர்களே? இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமானு கேட்கிற அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குங்க. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை வன்முறைகளை பாக்குறது. இன்னைக்கு பக்கத்துல ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க ஒரு ஊர்ல. அந்த போஸ்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா, இதுவரை விஜய் பொறுப்பேற்ற இன்னைக்கு வர 48 கொலைகள், 82 ஊழல்கள், 70க்கும் மேற்பட்ட பாலியல் வல்லுறவு சம்பவம். அதுல நமக்கு தெரிஞ்சதே 14-17 சம்பவம். வீட்டுல அடிக்கிற கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ்ன்னு 70க்கும் மேற்பட்ட பாலியல் வல்லுறவு சுரண்டல் கேஸ் எல்லாம் நடந்திருக்கு. இது போஸ்ட் அடிச்சே ஒட்டி இருக்கிறாங்க பாருங்க. ஆனா புரியவே இல்லைங்க. அண்ணன் மாதிரி பேண்ட போடணும், அண்ணன் மாதிரி சட்டை போடணும், எல்லாரும் காலையில சீக்கிரமா போய் ஓட்டு போடணும் அப்படின்னீங்களே. அப்பா அம்மா எல்லாம் போட்டு தொலைச்சு, தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா எல்லாருக்கிட்டையும் பொம்மை கேட்டு அடம் பிடிக்கிறது மாதிரி விஜய் முதலமைச்சராக அடம் பிடிச்சு ஓட்டு போட வைங்க கேட்டீங்களே. இப்ப எங்க நீங்கெல்லாம்? முதலமைச்சர் சேர்ல உட்கார்ந்த பிறகு எங்க விஜய்? எங்கே வாய் கிழிய பஞ்ச் டைலாக் பேசின வாயுங்க? இவ்வளவு பிரச்சனைக்கும் வாய் திறக்காம வேடிக்கை பார்க்கறது ஏன்? ஒரு முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்குல்ல. குறைந்தபட்சமாக நேரடியாக களமாடி இருக்கணும்ல. பனையூரை விட்டு வெளியே வர மாட்டாரு. ஆனா இங்க இருக்கிற குழந்தைங்க மாற்ற வேணும், மாற்ற வேணும். எங்க அண்ணன் வந்தா எல்லாத்தையும் மாத்திருவாரு, அப்படியே மாத்தி பூந்தோட்டமாக்கிடுவாரு. இந்த பக்கம் தேனாறு, இந்த பக்கம் பாலாறு ஓடும், நடுவுல நம்ம ஊஞ்சல் ஆடிட்டு இருப்போம். அப்படிலாம் நம்புனீங்கல்ல. ஆனா நடந்தது என்ன? அந்த குழந்தை இருக்காங்கல்ல, கொலை செய்யப்பட்டாங்கல்ல கோயம்புத்தூர்ல, அந்த குழந்தையவே பெற்றோருக்கே தெரியாம போய் எரிச்சிருக்கு போலீஸ். எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாருங்க. பெத்தவங்களுக்கு தகவல் சொல்லாம, பெத்தவங்க நாலேஜ் இல்லாம அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் எரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஹத்ராவில் நடந்திருக்கு. அத வீடியோ எடுத்து வெளியே போட்ட பத்திரிகையாளர் 2 வருஷம் தூக்கி உள்ள வச்சானுங்க பாஜக கும்பல். ஆனா பாருங்க, தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ரத்தம் கொதிக்குதுங்க. அதுக்கப்புறம் அதை திசை திருப்புறாங்க. பெருசான பிறகு அதை திசை திருப்புறாங்க. எப்படி? அவங்க அம்மா சரியில்லை, அவங்க அம்மா ஒரு குடியாரி, அவங்க அம்மா வந்து ஒருத்தர் வச்சுக்கிட்டாங்க. என்னங்க இப்படி மனசாட்சி இருந்தா அந்த பிள்ளைய நம்ம பிள்ளையா யோசிச்சிருக்கு. அவங்க அம்மா குடிகாரி, அவங்க அப்பா இது, அவ இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு ஒரு புறணி பேசிக்கிட்டு ஒரு குழந்தையினுடைய மரணத்திற்கு நீதி கேட்காம சப்ப கட்டு கட்ட மாட்டான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். மின்சாரம் ரத்தாகுது, மின்சாரம் கட்டாயிட்டு இருக்கு, தமிழ்நாடு பூரா இருள்ல மூழ்கிட்டு இருக்கு. ஆனா மின்சாரத்துறை அமைச்சர் திமுக காரணம்ன்ற. அப்புறம் எதுக்கு நீ அமைச்சரா இருக்க? கேக்குறேன், எதுக்கு அமைச்சரா இருக்கணும்? உங்களால மக்களை காப்பாற்ற முடியலன்னா எதுக்கு அமைச்சரா இருக்கணும்? திமுகவை உங்களால கையாளவே முடியலன்னா நீங்க நிர்வாக திறனற்றவர்னு அர்த்தம். அப்புறம் உங்ககிட்ட எதுக்கு ஆட்சி இருக்கணும்? எதை எடுத்தாலும் திமுக. சரிங்க, அவங்க ஆட்சியில இருந்தாங்க, எல்லாத்தையும் திமுக திமுகன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, இப்ப கரண்ட் கட் பண்ணா அது திமுகவின் சதி, இங்க போராட்டம் நடந்தா அது திமுகவின் சதி, ஒரு குழந்தை ரேப் பண்ணப்பட்டா திமுகவின் சதி. தப்புங்க. ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆளா அந்த குழந்தையினுடைய மரணத்திற்கு நீதி வாங்கி தரவரா இருக்கணும். ஆனா என்ன நடந்தாலும் நான் கண்ணை மூடிக்கிட்டு விஜய் பக்கம் நிப்பேன், என்ன நடந்தாலும் நான் அதுக்கு முட்டு கொடுப்பேன்னா உன் வீட்டுல நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்க வீட்டுல நடந்தா, உங்க வீட்டு குழந்தைக்கு நடந்தா இதே போலதான் விஜய்க்கு முட்டு கொடுப்பீங்கன்னா உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க. இன்னொரு நல்லா சொல்லிக்கிறேன், இந்த தாவேக்கா தற்கொலைகள்ல என்ன பண்றீங்க? இந்த முட்டு கொடுக்கறதுக்காக திமுக திமுக, அது உங்க அண்ணனை நீங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க அண்ணனுக்கு திறமை இல்லை,
உங்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லை, அரசியல் தெரியல, இன்னொன்னு துறை வாரியாக எப்படி கையாள்வது தெரியல, துறை சார்ந்த அதிகாரிகளை எப்படி கையாள்வது தெரியல, எப்படி பணம் ஈட்டுவது அரசுக்கு தெரியல, எப்படி வேலை கொடுப்பது தெரியல, எதுவுமே தெரியாது. எழுதி கொடுத்த வசனத்தை நடிச்சவரு நாங்க அண்ணன் முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவாருன்ற உண்மை வெளியே வந்துரும். அடக்கி வாசிங்க. வேலூர் மாவட்டத்துல கன்னியம்பாடி பகுதியில செங்கச்சூளை வச்சிருக்காரு ஒரு அண்ணன். அந்த செங்கச்சூளை வச்சிருக்கிறவர்கிட்ட இந்த ஒன்றிய செயலாளர், தாவேகாவினுடைய ஒன்றிய செயலாளர் போய் மாமூல் வசூல், இதெல்லாம் சினிமால தாங்க பார்த்திருக்கோம். மாமூல் வசூல் எப்படி போய் மிரட்டி மாசம் 1 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு வந்துடணும். இதெல்லாம் தெரியவே தெரியாதீங்க. ஒன்றிய செயலாளரே ஒரு ஆளுகிட்ட போய் 1 லட்சம் ரூபாய் கேட்கிறாருன்னா, அவர் ஒரு 100 ஆளுகிட்ட கேட்டாருன்னா மாசம் 1 கோடி 2 கோடியை வசூல் பண்ணி ஜம்முன்னு பொழப்பாரு போல இருக்கே. அப்பெல்லாம் ஆதவர்ஜுனால எம்பிட்டு வாங்குறது? அப்புறம் நிர்மல் குமார் போனவன் வந்தவன், இங்க முதலமைச்சர் எத்தனை வச்சு கல்லா கட்டத்தாங்க அரசியல் வந்திருக்கானுங்க. இவர் போய் அவரை மிரட்ட, காசு தரலன்னா இங்க வந்து தொழில் நடத்த முடியாது அப்படின்னு மிரட்ட நேத்தே அடிச்சு பத்தி விட்டாங்க. ஆனா இன்றைக்கு மக்கள் எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல திரண்டு, வியாபாரிகள், வணிகம் செய்பவர்கள், இந்த பக்கம் தொழில் நடத்துறவங்க, பொதுமக்கள் அத்தனை பேர் மொத்தமா திரண்டு தாவேகாவினுடைய ஒன்றிய செயலாளராக இருக்கிற விஜயகுமார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு கோரி காவல்துறையை கண்டிச்சு அங்க போராட்டம் நடக்குது. விஜயை கண்டிச்சு போராட்டம் நடக்குது பாருங்க. இதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடி தாவேகாவினுடைய வேட்பாளர் மோகன்ராஜன் ஒரு ஆளு, அந்த ஆளு லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஒரு பை நிறைய 500 ரூபா கட்டா இருக்கு. நம்மளாம் பார்த்தது கூட இல்லைங்க. 500 ரூபா கட்டா இருக்கு. இந்த போட்டோவை பாருங்களேன். அது சிக்கி சீரழிஞ்சாங்க. நேத்து மாமூல் வாங்கி சிக்கி சீரழிஞ்சாங்க. இன்னைக்கு மக்களே திரண்டு எந்திரிச்சு வந்து கடுமையான போராட்டத்தை அங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில இன்னைக்கு அதிகாலையில, இன்னைக்கு விடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில ஒரு சரித்திர பதிவு குற்றவாளி ஒருத்தன், அவன் ஏராளமான குற்றச்செயல் இருக்கான். அவன் 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. அந்த குற்றவாளி அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு இருக்கான். அந்த பொண்ணு இல்லப்பா உன்னெல்லாம் லவ் பண்ணல நான்ட்டு போயிட்டாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளைவிக்கணும். ஆனா இந்த குற்றவாளிகள் என்ன பண்றானுங்க, பெட்ரோலை தனியா வாங்கிட்டு, ஒயின் இது மாதிரியான சாராயத்தை தனியா வாங்கிட்டு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி திரிய போட்டு பெட்ரோல் குண்டு தயாரிச்சு வீட்டுல எரிஞ்சுட்டானுங்க. போட்டோவாது பாருங்க. பாத்தீங்கல்ல, வீட்டுல பெட்ரோல் குண்டு போட்டு போறான். உங்க பிள்ளைய லவ் பண்ணுவான் ஒருத்தன், அந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லுச்சுன்னா நாளைக்கு வீட்டுல பெட்ரோல் குண்டு அடிப்பான். சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது மிஸ்டர் விஜய். சிஎம் சார் சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க என்ன தள்ளிட்டு இருக்கீங்க அறுத்து. இன்னொரு பக்கம் பிரச்சனை என்ன தெரியுமாங்க, ஆதவர்ஜுனாவுடைய தொகுதி வில்லிவாக்கம் தொகுதி, ஆதவர்ஜுனாவுடைய வில்லிவாக்கம் தொகுதியில நேற்று ராத்திரி 12 மணிக்கு, நான் சொல்றது இன்னைக்கு ஒரு நாள் நடந்த செய்தி, நேற்று ராத்திரி 12 மணிக்கு கஞ்சாவை போட்டுட்டு பசங்க அரட்ட பயங்கரமா அலப்பறை பண்ணி இருந்திருக்காங்க. அடிச்சாண்டு போட்டுருக்காங்க. அங்க பக்கத்துல குடியிருக்கிற பெண்கள் எதுக்குடா கஞ்சா குடிச்சிட்டு இப்படி பண்றீங்க அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. கேட்டா கட்டை எடுத்து மண்டையை பொழுந்துட்டானுங்க. அந்த பொம்பளைங்கள ரத்தம் ஒழுகுது, விரட்டி இருக்கானுங்க. இந்த பெண்கள் ஓடுறாங்க உயிரை காப்பாத்திக்கிற. ஓடி போய் பக்கத்துல இருக்க காவல் நிலையத்துக்குள்ள நுழைஞ்சா காவலர்கள் என்ன பண்ணணும், இந்த பெண்களை காப்பாற்றி உள்ள வச்சுக்கிட்டு அந்த பயில பிடிச்சு ஜெயில போடணுமா இல்லையா? காவலர்கள் கதவடைக்கிறாங்களாம். ஆனா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனா காப்பாத்தல, கதவடைச்சு மாட்டி விடுறானுங்களா அந்த பயல்கிட்ட. ஒரு 12 மணிக்கு பெண்கள் ஓடி போய் நடுத்தேரில் நிக்கிறாங்க. அந்த பொண்ணு கேக்குறா, மாற்றம் வரும்னு சொல்லிதானே நான் விஜயண்ணா உங்களுக்கு ஓட்டு போட்டோம், மாற்றத்தை பார்த்துட்டோம்னா அப்படின்றா. பாருங்க, எல்லாருமே கெஞ்சா அடிக்கிறது, குடிக்கிறது, எனி டைம் அதுதான் சார். அவங்க தீர்ச்சத்திர போலீஸுக்காங்க நாங்கள் ஓடி வரோம், எங்கள் உயிருக்கு பயந்து. அப்படி இருந்த போலீஸ்காரங்க எங்களை காப்பாற்றலை சார், கேஸ் எடுக்கல சார், கேட்டை மூடிட்டு நீங்கள் போங்க காலையில் வாங்கன்னு சொல்கிறாங்க சார். எங்கள் உயிருக்கு என்ன கேரண்டி சொல்லுங்கள்? இதுக்கு நாங்கள் விஜய் எனக்கு ஓட்டு போட்டோம். எங்கள் விஜய் என்ன வரவாரு, எங்களுக்கு எல்லாம் உயிருக்கு காப்பாற்று கொடுப்பாரு. இந்த கெஞ்சாவுக்கு ஒரு முடிவு வரும், குடிக்கு ஒரு முடிவு வரும்ன்ட்டு தான் நாங்கள் எங்கள் விஜய் எனக்கு ஓட்டு போட்டோம். ஆனால் எங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் இந்த முடிவு வரும் நாங்கள் எதிர்பார்க்கல சார். இதுக்கு இடையில நசுக்கு நாப்புல ஒரு வேலையே விஜய் பார்த்து விட்டுருக்காப்ல, கல்வியை முடிச்சு விடுறது. இது பெரிய வீடியோவாவே போடணும்.
நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்க சொல்றேன், இது முழுசா வீடியோ போட வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா கல்வியில பல இடங்களை கைய வச்சுட்டாப்புல விஜய். இதுக்கு தான் தலையில அடிச்சுக்கிட்டோம். படிங்கடா படிங்கடா, அரசியல் பேசுங்கடா, அரசியலை விவாதிங்கடா, இல்லாட்டினா மண்டையில மசாலா வரைச்சி விட்டு போயிடுவாங்க. கார்பரேட் கிரிமினல்ஸ் எல்லாம் நமக்கு ஆட்சியாளர்கள் வந்து உட்கார்ந்துருப்பான். அவன் சமூக நீதினா எத்தனை கிலோன்னு கேட்கறவனா இருப்பான். நம்ம நாசமா போவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி படிச்சிருக்கோம். இது ஒண்ணு இல்லாம நம்ம குழந்தைங்களையும் பேரம் பெத்திங்களையும் தெருவில் விட்டுருவாங்கன்னு சொன்னோமா? மாற்றம் வேணும்னு சொன்னீங்கல்ல, வந்துருச்சு பாருங்க. இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம். நம்ம குழந்தைங்க கொரோனா காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளேயே அடபட்டு கடந்து பள்ளிக்கூடத்துக்கு போதே விருப்பம் இல்லாம போயிடுச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்ருச்சுங்க குழந்தைங்க. படிப்பு ஏறல, தொடர்ந்து படிக்க முடியல, வாசிக்க முடியல, பலருக்கு வாசிக்க தெரியல. ஒரு 2 ஆண்டு கால இடைவெளி மிகப்பெரிய பின்னடைவை கல்வித்துறையில சந்திச்ச போதுதான் இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்தார். அதுல வீட்டிலேயே போய் அந்த தெருவிலேயே போய் அந்த பள்ளிக்கூடத்து குழந்தைகள் எல்லாம் அரவணைச்சு அவங்களுக்கு ஆடல் பாடல் மூலமா சின்ன சின்ன கணக்கு, வாசிப்பு இது மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா அந்த வாசிப்பின் மீது, படிப்பின் மீது ஆர்வம் ஏற்படும். அவங்க இடைநிற்றல் இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. இதுக்குதான் அந்த திட்டமே. சமூக செயல்பாட்டாளர்களா இருக்கக்கூடிய மக்களை அந்த திட்டத்துல இணைச்சு அதன் மூலமா மக்களுக்கு கல்வி கொடுக்குறது, குழந்தைங்களுக்கு இந்த கல்வியை விட்டுறாம இருக்கிறதுக்கு செய்யப்பட்ட ஒரு திட்டம். அதை நிறுத்திட்டாங்க. சந்தோஷமா மக்களே? மாற்றம் எப்படி வந்துச்சு பாருங்க. அதை நிறுத்திட்டாங்க. நிறுத்தின பிறகு அங்க வேலை பார்த்த பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு ரோட்ல வந்து போராடிட்டு இருக்கு பாருங்க. சேலத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றிய 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாற்றம் சொன்னீங்களே, குறைந்தபட்சம் அரசியல், குறைந்தபட்சம் எதிரியை அடையாளம் கண்டுவது, குறைந்தபட்சம் நமக்கு சித்தாந்த தெளிவு, சமூக நீதி, தமிழ்நாட்டினுடைய உரிமை, இது புரியலன்னு வச்சுக்கோங்க, அவனுங்கெல்லாம் வெட்டி பீசுங்கன்னு அர்த்தம். அவங்ககிட்ட நீங்க எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது. இதுதான் கேட்டீங்கல்ல, கிடைச்சிருச்சு.